ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ். நேற்று வந்து பாப்பாவுக்கு வந்து பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே. நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற வந்து இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை. ஏன்னா 2 குட்டி பாப்பா 2 பேருமே 2 பேருமே ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தோம். அப்புறம் காம்பவுண்டில் இருக்கவங்க எல்லா சிஸ்டர்ஸுமே ஃபஸ்ட்டு பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா எப்படி நல்லாவா இருக்கும், அப்புறம் பாப்பா பின்னாடி ஃபீல் பண்ணுவாளே அப்படின்ட்டு ஒரு வழியாக அவளுக்கு வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துட்டாங்க. கேக் வெட்டணும்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி கேக் வாங்கி வர சொல்லி நைட்டு கடை காம்பவுண்டுக்குள்ளே வச்சு வெட்டினோம். இன்றைக்கி எப்படி இப்போ அந்த பிள்ளைக்கு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு வழியாக கேக்கை வாங்கி சூப்பராக, உண்மையிலே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, வந்து நின்னாங்க அந்த இடத்துல வந்து எல்லா சிஸ்டர்ஸுமே வந்து நின்னாங்க. பாப்பாவுக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் அந்த காம்பவுண்டில் வந்து நல்லா எல்லோரும் தூக்கிக்கிடுவாங்க, வச்சுக்கிடுவாங்க அந்த பாப்பாவை. இதில் மெயினாக ஆப்போசிட்டில் செல்லு கடைக்காரக்கா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டு வேறு. அந்த அக்காவுமே நல்லா வச்சுக்கிடுவாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணுறப்ப உண்மையிலேயும் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டாங்க, கையில் கொடுத்தாங்க பாப்பா கையில். அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு வந்து ஹாப்பியான மூமெண்ட்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணது. எனக்கு நல்ல ஒரு மெமரி கூட. எல்லாருமே வந்து பாப்பாவுக்கு வந்து கேக் விட்ட செய்ய, அது மட்டும் இல்லை, மற்ற நாள்லையுமே எது வேணுமோ அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து நான் வந்து எல்லாமே வாங்கிக்கிடுவேன், எல்லாமே பண்ணிக்கிடுவேன். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இதன் மூலமாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் வந்து ஓவராலாக தனித்தனியாக செப்பரேட் பண்ணி சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே ஸ்பெஷல் தான். அந்த காம்பவுண்டை பொறுத்த மட்டும் எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் அந்த இடத்துலையும் மென்டலி ஆப்சண்ட்டு ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கொண்டு போயிட்டாங்க. அதாவது ரொம்ப ஒரு சந்தோஷமான மூமெண்ட். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு அத்தை வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கிஃப்ட்டு தான். அது வந்து என்ன இருக்கும் அப்படின்ட்டு பாப்பாவுக்காக ஆப்போசிட் செல்லு கடைக்காரக்கா வந்து டாக்கி டாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு. ஆனால் ஆல்ரெடி பூனைனாலே கொஞ்சம் பயம், நாயினாலே கொஞ்சம் பயம். இருந்தாலும் அது ரைம்ஸ் எல்லாம் பாடுறதுனால பார்த்துட்டு கொஞ்சம் வந்து பூனையை பார்த்துட்டு பயமாக, அப்புறம் மறுநாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மல் ஆகிட்டா. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயும். திருப்பி நான் பேசுகிறதோ ரிப்பீட் பண்ணுது, ரைம் சொல்லுது, ஸ்டோரி சொல்லுது, எல்லாமே சொல்லுச்சு. ஸோ அந்த அத்தை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இவளை வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் இவளும் வந்து இருக்க மாட்டா, அவங்கள பார்த்தோன்னே கிளம்பி போயிடுவா குட்டி பாப்பாவும். இது எல்லா அத்தைங்களும் அவளுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, அவங்களுக்கு பிடிச்சது எதவோ அதை கையில் கொடுத்துட்டாங்க. உண்மையிலே ரியலி நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் டு ஆல் பர்சன்ஸ்.